என்னம்மா ஜிலு 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 ஜிலுன்னு காத்தடிக்குது. ஆமா வசந்தி அக்கா, இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தாலே தூக்கம் சொக்கிக்கிட்டு வருமே. போன வார வரைக்கும் வெயில் அந்த கொளுத்து கொளுத்துச்சு, இப்பதே செத்த காத்தடிக்குது. எப்பா என்ன ஜில்லுன்னு காத்தடிக்குது. அடியே வசந்தி, ஆடி மாசத்துல காத்து இப்படி தாண்டி அடிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் முத்துச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு சிலுவென சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். அடியே என்னடி சின்ன பொண்ணு சந்தோஷத்துல பாட்டா வந்துகிட்டு இருக்கு, என்னடி விஷயம்? அக்கா அது ஒண்ணு இல்லக்கா, ஆடி தள்ளுபடியில எங்க வீட்டுக்காரரு 4 Dress எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கா அக்கா. அதே சந்தோஷத்துல பாட்டா வருது. அடியே 4 Dress-ஆ? ஆமாக்கா, கலர் கலரா எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த உற்சாகத்துலதே நான் சந்தோஷமா இருக்கேன். இவ எத்தனை Dress எடுத்துட்டு வந்தாலும் இந்த பேண்டையும் குளையும் தான் போட்டுக்கிட்டு திரிவா. ஆமா, நாங்க ஃபேண்டும் குழாயும் போட்டுக்கிட்டு திரியிறோம். மைசூர் மகாராணி புது புது சேலையை கட்டிக்கிட்டு தான் திரிவாங்க. டோப்பாமண்ட வாயை முடிக்கிட்டு இருங்க. ஏதாச்சும் நான் உங்ககிட்ட பேசணும்னா தேவையில்லாம நீங்க எதுக்கு எங்கிட்ட பேசணும்? அடியே சின்ன பொண்ணு, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, ஏன்டி கோவப்படுறவ? அக்கா எங்க வீட்டுக்காரர் சொன்னாருக்கா, ஆஃபர் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் மட்டும் தானாக்கா. வாங்க எல்லாரும் போய் 4-5 Dress எடுத்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு உடனே முடிவெடுக்க முடியாதுமா, கையில வேற காசு இல்ல, மாச கடைசி வேற. வசந்தி அக்கா நீங்க? சங்கத்துல கடன் வாங்கின காசு தாண்டி 5000 இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வாங்குவோம். டோப்பாமண்ட நீங்க? கிறுக்கு பிடிச்ச மெண்டலே, மித்த எல்லாரையும் அக்கா நொக்கா நொக்கான்னு சொல்லி கூப்பிடுற, என்னைய மட்டும் டோப்பாமண்டன்னு ஏண்டி கூப்பிடுற? ஏக்கா ஏக்கா இப்படி கோவப்படுறீங்க? டோப்பமண்டன் தானக்கா கூப்பிட முடியும், அதுக்கு இந்த வார்த்தை வரீங்க? இந்த கிறுக்கு பிடிச்சவ எதை சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காத. சீ, ஒரு பெரிய மனுஷின்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? இவளுகளோட வந்து உட்கார கூடாதுன்னு தான் நினைக்கிறது. என் கிரகா நான் வந்து உட்கார்ந்துறது. ஏன் சரோஜாக்கா இம்புட்டு கோவப்படுறீங்க? அவ ஏதோ சும்மா கேலி கிண்டல் பண்றா. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்தா மட்டும்தான் இலக்காரமா தெரியுது. ஏன் உன்னைய சொல்ல வேண்டியதானே 4 முடின்னு? அது மட்டும் சொல்ல மாட்டா, நொக்கான் நொக்கான் மட்டும் சொல்லிடுவா. இங்க பாரு ராணி அக்கா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு இருக்கேன். தேவையில்லாம என் முடிய பத்திலாம் பேசுறாக்கா. இப்படித்தானே எனக்கும் கோவம் வரும். எவ வந்து எவளை கிழிச்சாலோ அவ வந்து அவளையில கிழிக்கணும். அதை விட்டுவிட்டு பக்கத்துல இருக்கிறவளைகளெல்லாம் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காளுக. என்னைய பார்த்து என்ன இலக்காரமாவ தெரியுது. என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிய பாத்துக்குங்க. இது வசந்தி, சும்மா பேசி சிரிச்சிட்டு போலான்னு பார்த்தா ஆளாளுக்கு சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போன வழி எத்தனை மணிக்கு போலான்னு சொல்லுங்க, அத்தனை மணிக்கே போயிட்டு உங்க முடி கலர்லயே சேலை எடுத்துட்டு வந்துருவோம். என்ன பொம்பளை என்கிட்டயே வரத்து வராளே. எப்பயும் இவ பக்கத்துல வந்து உட்கார கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இவ என்ன 7 நாட்டு சனியிலே இழுத்துக்கிட்டு இருக்கா. சொல்லுங்க சரோஜாக்கா, உங்க டோப்பமண்ட கலருக்கே சேலை எடுத்துருவோமா? கூட்டத்துல காணாம போன இந்த நீல முடிய பார்த்தே கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எங்கதான் கையடிக்கிறீங்களோ தெரியல. எங்களுக்கும் சொன்னா நாங்களும் அதே கலர்ல அடிப்போம்ல. சின்ன பொண்ணே சும்மா இருடி. இடிராணி அறிவுள்ள எவளோ இவகிட்ட பேச மாட்டா. ஆமா ஆமா, அதான் உங்களுக்கு அறிவு வலிஞ்சு ஓடுதுல. நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. வளர்ந்த மாடு. நான் வளர்ந்த மாடுனா நீங்க குட்ட மாடு. கேட்டி அடியே வளர்ந்த மாடு நெட்ட கொக்கே. நான் அப்பத இருந்து பாத்துக்கிட்டு வாரேன். அந்த சரோஜாவை போட்டு அந்த பாட படுத்திக்கிட்டு கிடக்க. சரோஜா ஒன்ன விட மூத்தவ, ஒரு மட்டு மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஆச்சி ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க ஆச்சி, சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அம்பிடுதே ராணி, அப்படிலாம் விடக்கூடாது ராணி. அப்புறம் என்னைய வாடி போடின்னு கேப்பா, விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? முனியம்மாவோட மருமக தானடி நீ. அந்த முனியம்மா பெரியவங்களுக்கு அம்பிட்டு மரியாதை கொடுப்பா. அவ மருமகளா இருந்துட்டு ஒரு மட்டு மரியாதை ஒண்ணும் தெரியல. அந்த சரோஜா கிட்ட என்ன வம்ப இழுக்குறா? அந்த சரோஜாவே வாயில்லாத பூச்சி. சின்ன பொண்ணு, அக்கா இந்த மொட்டை கிளடி என்னமா பேசுதுன்னு பாருக்கா. இந்த மொட்டை கிளடி எப்பயுமே அந்த சரோஜாக்காக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணு. ஏக்கா? இந்த சரோஜாக்கா 2 நாள் வச்ச குழம்பு 3 நாள் வச்ச குழம்ப குப்பையில எல்லாம் ஊத்தாதுடி. இந்த மொட்டை கிளடி வாயிலதான் ஊத்தும். அதனாலதான் நன்றி உணர்ச்சியில இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு. அப்படியாக்கா? அட ஆமாண்டி, பழைய குழம்புக்கே இந்த மொட்டை கிளடி என்னமா கத்துதுன்னு பாத்தியா? என்னமோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இல்ல கூவுது. நானக்கா பார்த்தேன், என்னடா சம்பந்தம் இல்லாம சரோஜாக்காவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுதேன்னு பார்த்தேன். இந்த சரோஜாக்காவும் சரியான ஆளுதான்க்கா. என்னைக்காவது குழம்பு கேட்டு போனா இல்லேன்னு சொல்லி புரிம்பாரு. இந்த சரோஜாக்காவும் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாதுடி. ஏதாச்சும் சண்டை கிண்டைனா அடியாள் தேவைப்படும்ல. அதான் பழைய குழம்ப கொடுத்து இந்த மொட்டை கிளடிய கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த மொட்டை கிளடியும் சாதாரணமான கிளடி இல்லடி. பைப்படியில
நீனும். ஓ அப்படியாக்கா, இப்ப பாருக்கா அந்த கிளடிய குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறேன். மொட்டை ஆச்சி, எங்க உங்க தலையில முடிய காணா? உங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் வந்த சண்டையில உங்க மருமக முடிய பூரா புடுங்கிருச்சா? ஐயோ, இந்த மொட்டை ஆச்சி பத்தி சரியா தெரியாம இவ என்ன இந்த ஆச்சி கிட்ட கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. ஐயே அடியே, என்ன மொட்டை கிளவி ஓவரா துள்ளிக்கிட்டு வர? நானும் வயசான பொம்பளை மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா ஏய் ஓயின்னு கத்திக்கிட்டு கிடக்க. நீ என்ன புரூஸ்லி தங்கச்சியா? அடியே எடுவட்ட சிரிக்கி, யார பாத்துட்டு கிளவி குழவின்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? சபா, சரியான போட்டி. உங்களை பார்த்துதான் சொன்னேன். கிளவிய கிளவின்னு சொல்லாம கோமரி நான் சொல்ல முடியும்? பெரியம்மா, நீங்க ஏன் பெரியம்மா கோபப்படுறீங்க? அவ சும்மா இருந்தால பக்கத்துல இருக்கிறவள தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. யார் தூண்டி விட்டது? நீங்க பாத்தீங்களாக்கு? அடியே வசந்தி, நீ சும்மா இருடி. நானும் பார்க்கத்தானே செஞ்சேன். அவ பாட்டுக்கு தான் இருந்தா. அவளை தூண்டி தூண்டி விட்டு இப்ப பாரு. ஏன் வசந்தி, சின்ன பொண்ணு தான் குறுகட்டத்தனமா ஆச்சி கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கா. அதை அமைதிப்படுத்தணும்னு பார்த்தா நீ என்னமோ தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு கிடக்க. சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, நான் ஒரு ஆள் இழுக்க வை கிடைச்சிட்டேன்ல. எல்லாரும் இப்ப ஏன் பக்கம் திரும்பிட்டீங்களா? இந்த காலத்து பொம்பளைகளுக்கு மரியாதைனா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல எல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கே யோசிப்பான். நானா உன்னை மாதிரி பொம்பளைகளை எத்தனையோ பேர் பாத்திருக்கேன்டி. வாய் அடக்கிட்டு உட்காரு, அடிச்ச நாள்ல இருக்கு பல்லு படுவவெல்லாம் கொட்டி போயிரும் பாத்துக்க. இந்த வயசுலயும் பைப்படியில 10 பேரை தூக்கி போட்டு மிதிப்பேன்டி. என்கிட்ட சண்டைக்கு வரதுக்கே யோசிப்பாளுங்க. நீ என்னன்னா என்கிட்டயே கையை நீட்டி பேசிக்கிட்டு கிடக்க. நானும் போனா போகுது வயசானவங்க சொல்லி மரியாதையா பேசினா என்ன வரத்து வருது கிளடி? உங்களை கல்யாணம் பண்ண உங்க வீட்டுக்காரரு உங்களோட எப்படித்தையும் வாழ்ந்தாரோ தெரியல. அந்த தாத்தா மட்டும் என் கண்ணுல அம்பிட்டாருனா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அட எடுவட்ட சிரிக்கி, என்னைய பத்தி என் புருஷனை பத்தி என்ன இழிவா பேசிக்கிட்டு கிடக்க? வளர்ந்த மாடே என்கிட்ட சண்டைக்கு வாடி. ஒத்தைக்கு ஒத்த பாப்பா, நீ என்னன்னு பாப்ப முடி. மொட்டை கிளடி ஓவரா துள்ளிக்கிட்டு வராத. புடிச்சு தள்ளுனா அங்கிட்டு போய் விழுந்துருவ பாத்துக்க. யார பாத்துடி கிளடின்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கிளடிடி. ஏறிக்கிட்டு மிதிச்சனா உன் குறுக்கெலும்பு உடைஞ்சு போயிரும்டி. எக்கா, என்னக்கா கிளடி மாதிரி பேசாம சாக்கிச்சான் தங்கச்சி மாதிரி பேசுது? அதானடி சின்ன பொண்ணு, கிளடின்னு பார்த்தா சண்டைக்கு வா வான்னு துள்ளிக்கிட்டு கிடக்கு. வாங்கடி வாங்க, ஏவ எங்கட சண்டைக்கு வாரேன்னு சொன்னது. வாங்கடி, அவ பல்லுல உடைச்சு கையில குடுக்காம விட மாட்டேன். கமான். எக்கா, என்னக்கா கிளடி இங்கிலீஷ்லாம் பேசுது? உங்கள மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இல்லடி. கேப்பக்களி கம்மங்களி நல்ல குடிச்சு வளர்த்த உடம்பு இருக்குது. கல்லு மாதிரி இருக்கு. எக்கா, என்னக்கா கிளடி இந்த போடு போடுது? இந்த வளர்ந்த மாடுவே என்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு கிடக்கா. நான் இப்ப மிதிக்கிற மிதியில அவ ஆத்தாக்காரி வீட்ல போய் விழுவா பாரு. வசந்தி அக்கா, உன்னைய நம்பிதாக்கா சண்டை போட்டேன். இந்த கிளடி வாயிலாம் சவுண்ட விடுதுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அடியே, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. வாயில எல்லாம் சவுண்ட் விட்டுக்கிட்டு கிடக்கு. ஒருவேளை கராத்தே கும்புலா என்னமோ சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கத்துருக்குமா? ஆச்சி பொறுமையா இருங்க ஆச்சி. ஏதோ தெரியாத பிள்ளைங்க தெரியாம பேசிருச்சு ஆச்சி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது இவளுக்கு அறியாத பொம்பளைங்க பேச முடி வெசம். என்னையும் என் புருஷனையும் என்ன கேள்வி கேக்குறாளுங்க? என்னைய பத்தி பேசினாலும் விட்டு போறானி. என் புருஷன் எல்லாம் பேசுறா. அப்ப வாயை கிழிக்காம நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஆச்சி என்ன ஆச்சி, சின்ன பிள்ளைகளுக்கு சரிசமமா நீங்களும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ராணி, சின்ன பிள்ளைய விட்டா ரொம்ப தான் வாய் நீளமா போயிருச்சு. ஆரம்பத்திலேயே வாயை உடைக்கணும் ராணி. எக்கா, என்னக்கா கிளவி என்னை அடிக்காம விடாத ஓலை இருக்கு? என் மருமக ஒத்த வார்த்தை பேசினதுக்கே அவள தெருவுல ஓட விட்டு விளக்கமாத்துல பூசைய போட்டேன். இவ யாரடி எனக்கு? இந்த நெட்ட மாட 4 அடி அடிச்சாதே என் மனசு சாந்தி அடையும். ஆத்தாடி, இந்த கிளடி பயங்கரமான கிளடியால இருக்கும் போல. நம்ம கிளடி சைடே சாஞ்சிருவான். இருந்தாலும் சின்ன பொண்ணு வயசான பிள்ளைலாம் இப்படி போட்டு கிழிக்கலாமா? பாரு, ஆச்சிக்கு எம்பிட்டு கோவம் வருதுன்னு பாரு. ஒழுங்கா ஆச்சிட்ட மன்னிப்பு கேளு சின்ன பொண்ணே. ஆச்சி மன்னிச்சிருவாங்க. தீ கொளுத்தி, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்தேன். நீந்தே மொட்டை ஆச்சிட்டு சண்டை ஓட சொன்ன. இப்ப அப்படியே கட்சி மாறிட்டியே. இந்த வசந்திய பத்தி இப்பதே இவளுக்கு தெரியுதாக்கு. இந்த வசந்தி எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டுட்டு அவ நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதானே அவ வழக்கம். பாய மூடிக்கிட்டு இருக்கணும். அடுத்தவ ஏத்தி விட்டா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? ஆமா சின்ன பொண்ணு, நீ பேசுனது தப்பத்தேன். ஒரு வயசானவங்க கூட பார்க்காம என்ன பேசுற? ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேளு. அடியே, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மன்னிப்பு கேக்குறதுல உனக்கு என்னடி? சீ, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி வீம்பாத்தே இருக்காளுங்க. ஆச்சி, நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஆச்சி. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்காளுங்க. அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொறுமையா போங்க ஆச்சி, கோபப்படாம போங்க ஆச்சி. அதான் வசந்தி மன்னிப்பு கேட்டால, கொஞ்சம் பொறுமையா போங்க ஆச்சி. நீங்க இவ்வளவு தூரம் சொல்ற
கோழி முட்டி விட்டுப்புட்டு இப்ப நீனே சமாதானப்படுத்திக்கிட்ட இருக்க யாருக்கிட்ட? அட ஆத்தே ஆத்தே குறுக்கெலும்பு உடைச்சு விட்டாளே உடைச்சு விட்டாளே. எல்லாம் வேணும் கோழி முட்டி விட்டா இப்படியே ஆகும்.